ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி யஜ்ஞ இஜ்யோ மகேஜ்யச்ச கிருது சத்ரம் சதாம் கதிஹி சர்வதர்ஷி விமுக்தாத்மா சர்வஜோ ஞானமுத்தமம் என்பதாகும். பகவான் யஜ்ஞஸ்வரூபி, யஜ்ஞேஸ்வரர். எல்லா யஜ்ஞங்களுக்கும் அவரே அதிபதி, அவரே ஈஸ்வரர். எல்லா யாக யஜ்ஞங்களுக்கும் ஈஸ்வரனாக இருப்பதை தவிர அந்த சகல யஜ்ஞங்களாகவும் அவரே இருக்கின்றார். இப்படி யஜ்ஞஸ்வரூபியாக இருப்பதனால் அவர் யஜ்ஞக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் யஜ்ஞாய நமஹ. பகவானின் அடுத்த திருநாமம் இஜ்யக. எல்லா விதமான யாக யஜ்ஞங்களினாலும் வழிபடத் தகுந்தவர் பகவானே ஆவார், ஸ்ரீமன் நாராயணரே ஆவார். வழிபடத்தக்கவர் என்பது மட்டுமல்ல, உண்மையிலே வழிபடப்படுபவரும் அவரே ஆவார். எந்த தேவதையை உத்தேசித்து எந்த யாகத்தை செய்தாலும் அது பகவானை குறித்து செய்யப்படுகின்ற யாகமாகவே ஆகின்றது. அந்தந்த யாகங்களின் பலனையும் யாகங்களின் இறுதி தெய்வமாக அவரே இருப்பதால் அவரே கொடுத்து அருள்கின்றார். ஆனால் எந்த தேவதையை உத்தேசித்து யாகங்கள் செய்யப்படுகின்றனவோ அந்த தேவதை மூலமாக கொடுக்கின்றார். ஆனால் எந்த தேவதையை எப்படி வழிபட்டாலும் அந்த தேவதை மூலமாக வழிபடப்படுகின்றவர் பகவானே ஆவார். ஆகாயத்திலே இருந்து விழுகின்ற நீர் எப்படி இறுதியிலே சமுத்திரத்தையே அடைகின்றதோ அதைப் போலவே எல்லா தேவதைகளையும் குறித்து செய்யப்படுகின்ற யாகங்களும் யஜ்ஞங்களும் பிரார்த்தனைகளும் இறுதியிலே பகவானையே சென்று அடைகின்றன. ஆகாஷாத்து பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதி என்கின்ற ஸ்லோகம் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும், நினைவும் இருக்கும். இவ்வாறாக எல்லா யாக யஜ்ஞங்கள் மூலமாகவும் வழிபட தகுந்தவராக இருப்பது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே என்பதால் அவருக்கு இஜ்யக என்கின்ற திருநாமம். ஓம் இஜ்யாய நமஹ. அடுத்த திருநாமம் மகேஜ்யக, மகா இஜ்யக. வழிபட தகுந்த அனைவரிலும் மிக மிக சிறப்பாக முதன்மையாக வழிபட தகுந்தவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதனால் அவர் மகா இஜ்யக அல்லது மகேஜ்யக. ஏனென்றால் பகவான் மோட்சத்தையே தருவதற்கு வல்லவர். யாக யஜ்ஞங்களை அந்த கர்ம பலனிலே பற்று வைக்காமல் பகவத் அர்ப்பணமாக செய்யும் பொழுது அந்த யாக யஜ்ஞங்களை செய்பவர் சிறிது சிறிதாக மோட்ச சாம்ராஜ்யத்துக்கே தகுதியுடையவர் ஆகின்றார். அதனால் அவர் இறுதியிலே மோட்சத்தையும் பெறுகின்றார். அதை தரவல்லவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. வழிபட தகுந்தவர்களிலே ஆகச் சிறந்தவரும் அவரே, கிடைக்கக்கூடியவற்றிலே ஆகச் சிறந்ததான மோட்சத்தையும் தர வல்லவரும் அவரே. அதனால் அவர் மகா ஈஜ்யக அல்லது மகேஜ்யக. ஆனால் இது கர்ம பலனிலே பற்று இல்லாமல் செய்யப்படுகின்ற கர்மங்களுக்கு, யாக யஜ்ஞங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். உலக வாழ்க்கையின் தேவைகளுக்காக அல்லது ஆசைகளுக்காக இது வேண்டும் அது வேண்டும் என்று யாக யஜ்ஞங்களை செய்யும் பொழுது, அதாவது கர்ம பலன்களிலே பற்றுதலோடு செய்யும் பொழுது அந்த கர்ம பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் பகவானின் சங்கல்பத்துக்கு உட்பட்டு தான் கிடைக்கும். சில சமயம் கிடைக்காமலும் போகலாம். பக்தியும் ஞானமும் வளர்ந்து விடாது, மோட்சமும் கிடைத்து விடாது. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிக மிக அவசியமாகும். ஓம் மகேஜ்யாய நமஹ. பகவானின் அடுத்த திருநாமம் கிரதுகு. இந்த கிரதுகு என்கின்ற சொல்லும் யாகத்தை தான் குறிக்கும். ஆனால் இந்த விதமான யாகத்திலே யூபம் என்பது ஒரு மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் யூபத்தை உடைய யாகம் கிரதுகு என்று சொல்லப்படுகின்றது என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். யாக யஜ்ஞங்களின் இன்னொரு வடிவம், வேரியண்ட் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த கிரதுவாக பரிணமிப்பவரும் பகவானே என்பதால் பகவானுக்கு கிரதுகு என்கின்ற திருநாமம் அமைகின்றது. ஓம் கிரதவே நமஹ. சத்ரம். சத்ரம் என்பது பலர் பங்கெடுக்கக்கூடிய ஒரு விதமான யாகம். அதை சத்திரம் என்றும் சொல்வதுண்டு, சத்திர யாகம் என்றும் சொல்வதுண்டு. அந்த சத்திர யாகத்துக்கென்று விதிமுறைகளும் சில இருக்கின்றன. அவற்றை அனுசரித்து செய்யப்படுபவைதான் சத்திர யாகங்கள் அல்லது சத்திரங்கள். அந்த சத்திரமும் பகவானே என்பதால் பகவானுக்கு சத்திரம் என்கின்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த திருநாமத்துக்கு இன்னொரு அழகிய பொருளும் இருக்கின்றது. சத்திரம், சத்ரம், நல்லோர்களை காப்பது, நல்லோர்களுக்கு சகலத்தையும் அளித்து இறுதியிலே அவர்களை சம்சார கடலையே தாண்டச் செய்வது. அப்படிப்பட்டவர், அப்படி சகலத்தையும் அளித்து சம்சாரத்தை தாண்டச் செய்பவர் பகவான் என்கின்ற ஒரு பொருளும் இதற்கு இருக்கின்றது. ஓம் சத்ராய நமஹ. பகவானுடைய அடுத்த திருநாமம் சதாங்கதிகி. வேறு எதையும் விரும்பாமல் மோட்சத்தை மட்டுமே நாடுபவர்களுக்கு
சாதுக்களுக்கு, சத் மக்களுக்கு ஒரே கதி, அவர் மட்டுமே கதி. அதனால் பகவான் சதாம் கதிகி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சதாம் கதையே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.